இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க. இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தையும், நாளையிலிருந்து தொடங்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளையும், படிக்கக்கூடிய பிள்ளைகளையும், ஆசிரியர் பெருமக்களையும், போக்குவரத்தையும் பயணத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்த நானும் ஜெபிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய 3 வாசகங்களும் இறைவன் விடுக்கும் அழைப்பை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. எசையாவின் அழைப்பு யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். எசையா 49:5 நாம் வாசிக்கின்றோம். புனித சின்னப்பர் வழியாக கொரிந்து நகர மக்கள் இறை மக்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். 1 கொரிந்தியர் 1:3 இஸ்ரேல் மக்களுக்கு இதுவரை இயேசுவை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், யோவான் 1:31 என்று தனது அழைப்பை வெளிப்படுத்துகிறார் புனித திருமுழுக்கு யோவான். இவ்வாறாக அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் இறை திருவுளத்தை நிறைவேற்றினார்கள். இறைவன் விடுக்கும் அழைப்புகளும் அழைக்கப்பட்டவர்களும் விவிலியம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார்கள். அழைக்கப்பட்டதன் நோக்கமும் அதை அவர்கள் நிறைவேற்றிய விதமும் இறை பராமரிப்பும் அதிசயமும் அற்புதமானவை. சில விவிலிய உதாரணங்களை இங்கு நாம் காண்போம். ஆபிரகாம், நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல், தொடக்க நூல் 12:1. மோயிசன், என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். விடுதலை பயணம் 8:10 நாம் வாசிக்கின்றோம். சவுல், ஆண்டவர் தம் உரிமை சொத்திற்கு தலைவராய் இருக்க 1 சாமுவேல் 10:1 நாம் வாசிக்கின்றோம். யோனா, ஆண்டவரின் செய்தியை அறிவிக்க யோனா 3:2 நாம் வாசிக்கின்றோம். மரியாள், இறைமகனை பெற்றெடுக்க லூக்கா 1:31 நாம் வாசிக்கின்றோம். ராயப்பர், இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய், லூக்கா 5:10. கிறிஸ்தவர்கள், நாம் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு விளக்கும் இறைவாக்கினர் எசையாவின் அழைப்பு, கொரிந்து நகர மக்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பும், புனித திருமுழுக்கு யோவான் விடுக்கப்பட்ட அழைப்பும் நம்மையும் நம் அழைத்தலையும் உணர அழைப்பு விடுக்கின்றன. இறை அழைத்தலுக்கு பணிந்து இந்தியாவுக்கு வந்த அன்னை தெரசாவிற்கு அழைத்தலுக்குள் புதிய அழைப்பு கிடைத்தது. ஏழை எளிய மக்களின் இறங்கும் இதயம் கொண்ட அன்னை அப்பணியை அர்ப்பணத்துடன் செய்தார்கள். இன்று ஜாதி மத இன மொழி பேதமின்றி அனைவருக்கும் அன்னையாக அன்பரின் ஆலயத்தை அலங்கரிக்கின்றார். நாம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஆழத்திலும் இறைவனின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அதனை உணர்ந்து நிறைவேற்ற நாம் முனைவோம். ஆம், பிரியமான சகோதர சோலே, நாம் ஒவ்வொருவரையும் நல்ல கிறிஸ்தவர்களாக, இனியவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக, பரிவு கொண்டவராக, உண்மைக்கும் நேர்மைக்கும் சமத்துவ சகோதரத்தை உருவாக்கக்கூடிய மக்களாய் வாழ இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்று மோயிசனுக்கு அழைப்பு விடுத்த தேவன், எசையாவுக்கு அழைப்பு விடுத்த தேவன், பவுலுக்கு அழைப்பு விடுத்த தேவன், திருமுழுக்கு யோவானுக்கு கொடுத்த அந்த அழைப்பை, அந்த வெளிப்பாட்டை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து பயணிப்போம்.
பரலோகத்தந்தே இறைவா, இந்த அருமையான இனிமையான புதிய வாரத்தை பரிசாக கொடுத்திருக்கிறேன். ஏதோ எல்லா விடுமுறைகளுக்கும் பிறகு நாங்கள் நாளையிலிருந்து தொடங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்களோடு தங்கும், எங்களோடு வாரும், எங்களோடு பயணத்தில் நீரும். ஏதோ இன்னும் வரக்கூடிய நாட்கள் இனிய நாட்களாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்களாக, உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்ணையும் உழைப்புக்கேற்ற அந்த வெகுமதியையும் சம்பளத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பி நல்ல உடல்நலத்தை, மருத்துவமனைக்கு போகாத உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.